ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஊடகத்தில் பார்க்கிற தேவமணிகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: தேவனுடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகள், அவருடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. இந்த நாளின் செய்தி, Great is thy faithfulness. அவருடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. பல நேரங்களில நாம் சந்திக்கிற சம்பவங்கள், நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணங்கள் எல்லாம் தேவன் உண்மை இல்லாதது போல நமக்கு தோற்றமளிக்கிறது. பல நேரங்களில ஆண்டவருடைய காரியங்கள் நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடிவதில்லை. ஆனால் வசனம் சொல்கிறது தேவன் உண்மை உள்ளவர். அந்த வார்த்தை அவருடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. கவனிங்கள், மனிதனுடைய உண்மைகள் இருக்கும், ஆனால் மாறி போகும். கர்த்தருடைய உண்மைகள் பெரிதாய் இருக்கும். அந்த வார்த்தை சொல்கிறது Great is thy faithfulness. அவருடைய உண்மைகள் மகா பெரிது. இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் எரேமியா தீர்க்கதரிசி. அவர் கடந்து வந்த சில பாதைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் அவரை நோக்கி சொன்ன வார்த்தை: நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். ஐ நோ யூ, உன்னை அறிந்தேன். இரண்டாவது, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், சாங்டிஃபைடு. மூன்றாவது, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். இதை இன்னொரு கோணத்துல சொல்லுவேனால், இந்த பூமியில எந்த ஒரு மனிதனும் தொழில் செய்த பிறகு தொழிலுக்கு சொந்தக்காரனாய் மாறுகிறான். ஒரு மருத்துவர் மருத்துவம் படித்த பிறகு மருத்துவராகிறார். ஒரு வக்கீல் படித்த பிறகு வக்கீலாய் மாறுகிறார். ஒரு என்ஜினியர் படித்த பிறகு என்ஜினியராய் மாறுகிறார். ஆனால் ஒரு ஊழியன் பிறக்கும் போது ஊழியனாய் பிறக்கிறான். அந்த வார்த்தை படிக்கிறேன்: நீ உருவாகும் முன்னமே உன்னை அறிந்தேன். எப்படி அறிந்தாராம்? உன்னை தீர்க்கதரிசியாய் அறிந்தேன். அந்த வார்த்தை. இப்பொழுது ஒருவேளை நீங்கள் என்னை பார்க்கலாம், சில தொடர்ந்து பார்க்கிறீர்கள், நன்றி. சில எப்போதாவது உங்களை பார்க்க எனக்கு தெரியலாம். எப்போ நான் உங்களுக்கு தெரியும்னா, இந்த ஊடகத்துல வரும்போதுதான் நான் உங்களுக்கு தெரிவேன், எனக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. என் தாயின் வயிற்றில் நான் உருவாக முன்னமே, இதுதான் பக்தர்கள் பாடு, தாய் உருவாக முன்னே, என் கரு உருவாக முன்னே, என் தாயின் வயிற்றில் நான் உருவாக முன்னமே என்னை அறிந்தவர். நான் யாரா இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், யாருக்கு கணவனாக, யாருக்கு பெற்றோராக இருக்க வேண்டும் என்பதை he designed everything. Not only designed, he designated. அறிந்தவர். அடுத்த வார்த்தை சொல்கிறது, வெளிப்படும் முன்னமே உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். அப்படியே sanctified in my mother's womb. மூன்றாவது, ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய அழைப்பு, எத்தனை பெரிய வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லுகிறது எரேமியா 1:6, சிறு பிள்ளையா இருக்கும் போதே, நன்றாக கவனிக்க வேண்டும், சிறு பிள்ளையா இருக்கும் போதே தேவனுடைய அழைப்பை பெற்றவர், அபிஷேகத்தை பெற்றவர், தேவனுடைய கிருபைகளை பெற்றவர். இந்த புலம்பலின் புஸ்தகத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சரித்திர சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் எருசலேம் பாபிலோன் அரசனால் முற்றுகையிடப்பட்டது. அங்கே ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அங்கே அவர்கள் பாடுகளையும் துக்கங்களையும் அனுபவித்தார்கள். சொல்ல முடியாத துக்கங்கள், சொல்ல முடியாத மன அழுத்தங்கள், சொல்ல முடியாத மனபாரங்கள். அதாவது எருசலேம் அழிக்கப்பட்டது, டிஸ்ட்ரக்டட். அந்த நிலையில கூட அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நிலையில தான் இந்த வார்த்தையை ஆவியானவர் சொல்லுகிறார். பாடுகள் ஒரு பக்கம், போராட்டங்கள் ஒரு பக்கம், அழிவு ஒரு பக்கம், நாசம் ஒரு பக்கம், மோசம் ஒரு பக்கம். இதற்கு மத்தியில அதாவது டர்மாயில் சொல்லுவாங்க, தாங்க முடியாது வேதனையும் அழுத்தங்களும் கண்ணீரும். ஆனால் அப்படிப்பட்ட நிலைகளில தேவன் சொல்லுகிறார், ஒரு நாள் நம்மை மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. அந்த நேரத்துல தான் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பான தேவ பிள்ளைகளே, என் உண்மை பெரிதாய் இருக்கிறது. நம்மினால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள்.
சூழ்நிலையை பார்க்கும் போது எல்லாம் வித்தியாசமா இருக்கலாம். கீழ்ப்படியாத பிள்ளை, அன்பில்லாத கணவன், ஊதாரி குடும்பங்கள், எல்லாமே எவ்ரிதிங் இஸ் டர்மாயில், எல்லாமே குழப்பம், கலக்கம், வேதனை, கண்ணீர். ஆனால் இவர்களுக்கு மத்தியில காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் கிரேட். அவருடைய உண்மை மகா பெரிது. இந்த வார்த்தை கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆங்கில பாடல் கூட இருக்கிறது. அவருடைய உண்மை மகா பெரிது. அந்த உண்மையை குறித்த சில சத்தியங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எரேமியா புஸ்தகம் 1 அதிகாரம் 9 அவர் சொன்ன வார்த்தை எரேமியாவுக்கு, இதோ என் கரத்தை நீட்டி என் வாயை தொட்டார், என் வார்த்தைகளை என் வாயில வைக்கிறேன் என்றார். பிடுங்கவும், அழிக்கவும், இடிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை இந்த நாள் நான் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோட சொன்னார். இது படிக்க ரொம்ப எளிமையா இருக்கும். பிடுங்க, இடிக்க, அவிழ்க்க, கவிழ்க்க, கட்ட, நாட்ட. அவர் சொல்லுகிறார், உன்னை ஏற்படுத்தினேன், ஐ ஹவ் அப்பாயிண்டட் யூ, உன்னை ஏற்படுத்தினேன். ஆனால் அவர் சந்தித்த எல்லாமே எதிர்மறையானது. ஆரம்பத்துல சொன்னேன், பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள். தேவன் சொல்லுகிறார், நீ பிடுங்குவாய், இடிப்பாய், அழிப்பாய், கவிழ்ப்பாய், கட்டுவாய், நாட்டுவாய். இதெல்லாம் தேவன் சொன்ன வார்த்தை. ஆனால் அவர் சந்தித்த எல்லாமே எதிர்மறையானது. எரேமியா புஸ்தகம் 16 அதிகாரம் 1 அந்த ஒரு நீண்ட வசனம் வாசிக்க நேரமில்லை. எரேமியா 16 அதிகாரம் 1 முதல் 13 வரை வாசிக்க அன்பை கேட்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி 13 அவர் சொல்ல ஒரு வார்த்தை, நான் உங்களை இந்த தேசத்திலிருந்தும் உங்கள் பிதாக்கள் அறியாத தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே இரவும் பகலும் அந்நிய தேவனை சேவிப்பீர்கள். அங்கே நான் உங்களுக்கு தயை செய்வதில்லை. அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில நடந்த பல சம்பவங்கள் தேவன் சொன்னார், அன்பாவளே, இஸ் a man of deep sorrow, man of sadness, man of weeping. அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாமே வித்தியாசமான வார்த்தை. 9:1 அவர் வாழ்க்கையை பாருங்களேன், என் தலை தண்ணீரும் என் கண்கள் நலமாயிருக்கும். அப்படியானால் அவருடைய வாழ்க்கை முழுவதே பாடுகள், 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 பாடுகள். அது மட்டுமல்ல, அதாவது அவருடைய குடும்ப வாழ்க்கைக்கும் தடை. அவர் சொன்னார், நீ பெண்ணை விவாகம் பண்ணாமலும். இன்பம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு மனிதர். அவர் சொல்லுகிறார், இரவும் பகலும், இரவும் பகலும். 1:9 இரவும் பகலும். அது மட்டுமல்ல, என் கண்களே கண்ணீரா, என்னுடைய கண்கள் கண்ணீர் ஊற்றாயிருக்கிறது. அதாவது என் தலை தண்ணீரால் நனைந்திருக்கிறது. அது வேதனையின் உச்சக்கட்டம். இவர்களுக்கு மத்தியில் அவர் சொல்லுகிறார் அடுத்த வார்த்தை, அதே எரேமியா 20:9 நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமல், சச்ச டர்மாயில், அந்த அளவுக்கு மன அழுத்தம். 2வது, இனி கர்த்தருடைய நாமத்தினாலே பேசாமல் இருப்பேன். இதெல்லாம் மன அழுத்தங்களால் வருகிறதான வார்த்தைகள். அடுத்த வார்த்தை, ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது, சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. யோசித்து பாருங்கள், ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் முன்குறிக்கப்பட்டு மிகப்பெரிய வாக்கு தத்தங்கள் எல்லாம் பெற்றவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லாமே, ஆரம்ப சொன்னேன், a man of sadness, a man of weeping, a man completely broken, உடைக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் இவர்களுக்கு மத்தியிலே சொல்கிறார், நான் சகித்தேன். மிக கடினம். the endurance. நீங்க நம்ம அனைவருக்கு அது ரொம்ப இல்லை. துதிக்கிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் அந்த என்டியூரன்ஸ், அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இதுக்கு மத்தியில அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய அந்த பாடுகள் எரேமியா 20:9 கூட சொல்லுகிறார். எரேமியா 20:9
பொறுக்க கூடாத ஒரு பாரம். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை, கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை பெரிதா இருக்கிறது. யோசித்து பார்த்தீங்களா? நடந்த எல்லாமே, சந்தித்த எல்லாமே எதிர்மறையானது, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது, சற்று கூட அதை கிரகிக்க முடியாது. ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, பொறுக்க கூடாமல் போயிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, இதுதான் வாழ்க்கை. அதாவது வெறும் வார்த்தைகள் அல்ல, இந்த வாழ்க்கையின் சம்பவங்கள் தான் நாம் யார் என்பதை நினைப்பூட்டுகிறது. தேவன் சொல்கிறார், புலம்பல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் கடந்து வந்த கண்ணீரின் பாதை, அழுகையின் பாதை, பள்ளத்தாக்கின் பாதை. ஆனால் இவர்களுக்கு மத்தியிலே அவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பான தேவ பிள்ளையே, அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறது. இது சாத்தியமா? இப்படி அலைகளை சொல்ல முடியுமா? இது உண்மையாகவே அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதானா? இந்த நாளில திரும்ப சொல்லுகிறேன், in spite of all your trials, in spite of all your trouble, God is faithful. உடைய போராட்டங்கள் மத்தியிலே, ஒரு பாடுகளுக்கு மத்தியிலே, ஒரு பிரச்சனைக்கு மத்தியிலே, ரொம்ப கடினம். Is a man rejected by God, people, a man hated by people, a man mocked by people, a man imprisoned, ignored. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரிஜெக்டட், மக்கள் ஏற்றுக்கொள்ள, ஏற்றட், பகைக்கப்பட்ட ஒரு மனிதன், மார்க்ட், பரியாசம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், இம்ப்ரெஷன், சிறைச்சாலைக்குள் வந்த ஒரு மனிதன், தண்ணீர் இல்லாத குழியிலே அவன் இருந்தான், இக்னோர், ஜனங்களால் அசட்டை பண்ணப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன். ஆனால் எல்லாவற்றுக்கு மத்தியிலே அவன் சொன்ன ஒரு வார்த்தை, உன்னுடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, God is so faithful. அது உண்மை உள்ளவர். இந்த உண்மை உள்ளவர் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. firmness, உறுதி. இரண்டாவது fidelity, நம்பகத்தன்மை. steadfastness, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஸ்திரத்தன்மை. இதனால ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுக்கு மத்தியிலே நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். போராட்டங்களுக்கு மத்தியில், ஏழ்மைக்கு மத்தியில், இல்லாமை மத்தியில், ஆரம்பத்தில் சொன்னேன், being rejected, பிள்ளைகளால், உறவுகளால், கணவனால், மனைவியால் rejected. அது பெரிய வேதனை இல்லை, இன்றைக்கு ஒரு ரிஜெக்டட் ஆயிடுது. ஊழியத்திலும் கூட ரிஜெக்டட். நம்மளை யாரும் கண்டுகிறதே இல்லை, யாரும் பார்க்கறதே இல்லை. ஹேட்டட், தேவையில்லாத பகைமை உணர்ச்சி, காரணமே இல்லை. பகைக்கின்ற உலகம், பரியாசம் பண்ணுகிற உலகம், மார்க்ட், தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கள், இக்னோர். இதெல்லாம் வாழ்க்கையில மிக கடினமான ஒன்று. என அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிலைகளில can you say my God is so faithful? சொல்லுகிறார், great is thy faithfulness. 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். God is faithful in his grace. இரண்டாவது, God is faithful in his gifts. மூன்றாவது, God is faithful in his goodness. மூன்றையும் கவனிக்க அன்பர்கள் திருமுறை சொல்லுகிறேன். God is good. God is faithful in his goodness. நன்மைகளில் சிறந்தவர். இரண்டாவது, God is good in his gifts. வரங்களிலே அவர் உண்மை உள்ளவர். மூன்றாவது, கிருபைகளிலே உண்மை உள்ளவர். முதலாவது, God is faithful in his grace. அவருடைய கிருபைகளிலே அவருடைய உண்மை உள்ளவர். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம், அவர் கிருபையிலே உண்மை உள்ளவர். யாருக்கு என்ன கிருபை தந்தாரோ அந்த கிருபையை இந்நாள் வரையும் பாதுகாக்கிறார். மனைவிகள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், எல்லாமே மாறலாம். நாம் பார்க்கிறோமே, ஒரு சின்ன கிருபை, ஆனா உடனே மாறிதான். ஆனா தேவனுடைய உண்மை மாறவே இல்லை. எனவேதான் கர்த்தரை பயன்படுத்துகிறார். எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவராய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களிலே பாவங்களிலே மரித்து போயிருந்தோம், அவர் நம்ம உயிர்ப்பித்தார். அது மட்டுமல்ல, எபேசியர் 2:2, முற்காலத்திலே நமது கிருபைக்கு தகுதியானவர்கள் அல்ல, பாவங்களாலும் அக்கிரமங்களாலும் மரித்திருந்தோம். எபேசியர் 2:2, இவ்வுலக வழக்கத்தின்படியே கீழ்ப்படியாமின் பிள்ளையிடத்துல கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டோம். பல முறை படித்திருக்கலாம். அதாவது
கீழ்ப்படியாமல் பிள்ளைகள். அவன் என்ன சொல்லுகிறான் அதுதான் அவன் சொல்வது, அவன் விரும்புவது, அவன் செய்வது, அதே செய்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவனோ நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய அளவற்ற அன்பினாலே அந்த கிருபையை தந்தார். யோசித்து பாருங்கள், God is faithful in his grace. அவருடைய கிருபைகளிலே உண்மை உள்ளவர். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க, இவ்வளவு தப்பு பண்றாங்களே, இவ்வளவு அநியாயம் பண்றாங்களே, இப்படி எல்லாம் பொய் பேசுறாங்களே, கர்த்தர் தண்டிக்கலையே? Because he is faithful. கேட்கிறேன், is faithful in his grace. அவருடைய கிருபைகளிலே ஒரு நாளும் மாறவில்லை. நாம் அடிக்கடி மாறிவிடுகிறது மட்டுமல்ல, அந்த வார்த்தை மற்றவர்களைப் போலவே நாம் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். 2 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே, பாருங்க, நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே நாளில அவர் நம்மை அன்பு அந்த கிருபைகளை தந்தார். இந்த முதல் குறிப்பு கவனிங்க, அந்த God is faithful is grace. அந்த கிருபை என்ன செய்தது? நம்மை வாழ்வு தந்தது, பாட வைத்தது, ரட்சித்தது, மீட்டது, உயிர்ப்பித்தது, சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தை தந்தது. இன்னைக்கு இந்த சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோடு வாழ்கிறோம் என்று சொன்னால் அது அவரால் நமக்கு கிடைக்கப்பட்ட கிருபை. அன்பு சகோதரனே, என் அன்பு ஊழியர்களே, don't despise the grace of God. தேவனுடைய கிருபை வீணாக்க வேண்டாம். அற்ப காரியங்களுக்காக, ஒரு இன்பத்துக்காக, அழிந்து போகிற பொண்ணுக்காக, பொருளுக்காக, மண்ணுக்காக don't despise the grace of God. தேவனுடைய கிருபைகளை இழந்துவிட வேண்டாம். அதாவது ஆங்கிலத்துல இந்த வார்த்தை 30 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. thy loving kindness, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் புதிய ஏற்பாட்டிலே 30 முறை பயன்படுத்தப்படுது. அந்த கிருபை என்ன செய்யும் என்று சொன்னால், எபேசியர் 2:1 நம்மை ரட்சிக்கும். பிலிப்பியர் 2:5 அது என்ன செய்யும் என்று சொன்னால், அன்பானவர்களே, நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுகிறது. வசிக்க கேளுங்கள், அந்த கிருபை என்ன செய்கிறது சொன்னால், grace of God saves us. தேவ கிருபை உங்களையும் என்னையும் ரட்சிக்கிறது. இன்னைக்கு நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டதே அந்த தேவ கிருபையினால்தான், அந்த இரக்கத்தால்தான், அந்த தயவினால்தான். So don't forget, the grace of God will save you. இரண்டாவது, the grace of God will secure you. இந்த கிருபை ஒரு நாள் உங்களை பாதுகாக்கிறது, அழிவிலிருந்து, நாசத்திலிருந்து, மோசத்திலிருந்து. அந்த யோவான் 6:44 ஒரு நாளும் அதை நம்மை பாதுகாக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 37:23 அந்த கிருபை it secures. வாசப்படி கேளுங்க, தேவ கிருபை நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறது. நம்முடைய நடைகளை ஆங்கிலத்தில் செக்யூர். அடுத்த மட்டும் 30:74 அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கவனிக்க வேண்டும், அவனை கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே தாங்குகிறார். The grace of God not only saves, அது நம்மை மீட்பது மட்டுமல்ல, ரட்சிப்பது மட்டுமல்ல, it secure. நல்லா கவனிக்கணும். அதுதான் நீங்கள் நானும் இந்நாள் வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை விபத்துக்கள், எத்தனை நாசமோசங்கள். நம்முடைய கவனம் அதாவது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோம் அல்ல, எத்தனையோ நேரங்களை அஜாக்கிரதையாய் கவனக்குறைவா இருக்கிறோம். ஆனால் thy faithfulness is secured. சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ நேரங்களிலே கடந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை முடிந்த பிறகு அந்த அதாவது ஆவடி பக்கத்தில் இருக்கிற இந்து காலேஜ், அங்கே ஒரு அடக்க ஆராதனைக்கு போக வேண்டும். திருச்சபைக்கு வருகிற ஒரு குடும்பத்தினுடைய தகப்பனார். அது 1 மணிக்கு அந்த அடக்க ஆராதனை முடியும் போது இங்க 11:30 மணி ஆச்சு. அவசரமாய் நாங்க போனோம். போகிற அவசரத்துல கேஸ் ஆஃப் பண்ணவே இல்லை. அங்கே அதுல ஏதோ வைக்கப்பட்டிருக்கிறது, உணவு பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த நியூ காலேஜில் இருந்து எங்கள் வீடு வந்து மண்ணடி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல. உள்ளே அப்படியே ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க. உள்ளே வரும்போது ஒரு புகைக்காடு, உள்ள நுழைய முடியல. அதுல பாத்திரம் கொதிக்குது. அப்படியே யோசித்து பாருங்க, நுழைய முடியாத அளவுக்கு புகை.
இது வேணா நடந்திருக்கலாம், பாத்திரம் வெடித்திருக்கலாம், தீப்பற்றி இருக்கலாம். தேவன் அற்புதமாய் பாதுகாத்தார். The faithfulness of God will secure you. நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம், எவ்வளவு முன் ஜாக்கிரதையா எல்லாம் பாக்குறோம். ஆனா சம்டைம் இட் ஃபெயில்ஸ். ஆனால் அதுக்காக அஜாக்கிரதையா இருக்க சொல்ல விரும்பவில்லை. நம்முடைய கவனக்குறைவுகளையும் கிருபை அவருடைய உண்மை தாங்குகிறது. அதுதான் சொன்ன ஆரம்பத்துல இட் சேவ்ஸ், இரண்டாவது இட் செக்யூர். அதைத்தான் சொன்ன வந்தேன் இந்த வார்த்தையில. அந்த வார்த்தை அதாவது அவனை தாங்குகிறார். தாங்குவது மட்டுமல்ல, 37ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம், அவன் என்றென்றைக்கும் காக்கப்படுவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, the faithfulness of God will always secure you. என்றென்றைக்கும் காக்கப்படுவான். கடினம். இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் காக்கப்படுகிறோம், அடுத்து நம்மளை பாதுகாக்க யாருமே இல்லை. ஆனா தேவன் அவனுடைய உண்மை உன்னை என்றென்றைக்கும் பாதுகாக்கும். முடிந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்றென்றைக்கும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். இட்ஸ் செக்யூர் ஃப்ரம் எவ்ரிதிங். பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, அஞ்ஞானத்திலிருந்து, மோசமான வாழ்க்கையிலிருந்து, எவ்ரிதிங் இஸ் செக்யூர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளை, நம்பர் 2, the faithfulness of God will give the grace. அவருடைய உண்மை கிருபையை தருகிறது, அவருடைய உண்மை வரங்களை தருகிறது. The faithfulness of God gives அவருடைய உண்மை அதாவது இப்படி கூட மாற்றி சொல்லலாம், அவர் கிருபையிலே உண்மை உள்ளவர், வரங்களிலே உண்மை உள்ளவர். திரையில் பாருங்க, கிரேஸ், கிருபையில் உண்மை உள்ளவர். இரண்டாவது, அவர் தந்த வரங்களிலே உண்மை உள்ளவர். இந்த வார்த்தையை படிச்சு பார்க்குறீங்களா? அதாவது நம்முடைய வரங்களிலே நாம் உண்மையா இருப்பதில்லை. தேவன் தந்த பல வரங்களிலே நான் பலரை பார்த்திருக்கிறேன். திரும்ப சொல்லுகிற, அடிக்கடி நான் சொல்லுகிற வார்த்தை, என் கிருபைகளும் என் வரங்களும் பெருமை தருமானால் அந்த கிருபையும் வரங்கள் எனக்கு தேவையில்லை. தேவன் இஸ் ஃபெய்த்ஃபுல் இன் ஹிஸ் கிஃப்ட்ஸ். அவர் கொடுத்த சின்ன வரலாம், மேபி அதாவது உலக பிரகாரமா வரங்களா இருக்கலாம், திறமைகளா இருக்கலாம், ஏதோ ஒரு துறையில God has given the gifts. கவனிங்க, அதுல நாம் உண்மை இல்லாவிட்டாலும் கர்த்தர் உண்மை உள்ள இருக்கிறார். வாசிக்கிறேன் பாருங்கள், கவனிங்க. அவருடைய அதாவது அந்த கிருபைகளிலே உண்மை உள்ளதா இருக்கிறார். God's gifts are faithful. உண்மை உள்ளதா இருக்கு. 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என்னுடைய கருத்து என்னவென்றால், God is faithful even in my grace, even in my gifts. என்னுடைய வரங்களிலும் அவர் உண்மை உள்ளதா இருக்கிறார். இத்தனை நேரங்களில் ஜெபிக்க சந்தோஷனாய் குதியாட்டம் போட்டேனே, ஆனந்த பொங்குதே, என்ன உள்ள பொங்குதே, உயிரை சுத்தியானே, இயேசுவின் என்னை வேண்டும் என்பதால் சந்தோஷமாய் குதியாட்டம் போட்டேனே.
எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.